கர்த்தர் மீண்டுமாக இன்றைய வசனம் யோசுவா 1 அதிகாரம் 5 வசனம். நீ உயிரோடுக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடும் இருப்பேன். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. கர்த்தர் மீண்டுமாக மோசையை யோசுவாட்ட சொல்லும்போது நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லைன்னு சொல்லிப்பார். யோசுவாவுடைய காலத்தில் பார்த்தீங்கன்னா மோசைக்கு பிறகு யோசுவா அந்த ஜனங்கள் வழிநடத்து போகும்போது ஆனால் எல்லா ராஜ்யங்களும் யுத்தம் பண்ணுறாரு, எல்லாரோடும் ஜெயம் எடுக்கிறார், யுத்தம் பண்ணி அந்த தேசத்தை பங்கெடுக்கிறார். எல்லா ராஜ்யங்களுமே அவர் மேற்கொள்ளுகிறார். கர்த்தர் அவரோடு மாத்திரனால ஜெயம் எடுக்கிறார். யோசுவாவோட காலத்தை பார்த்தீங்கன்னா யோசுவா யுத்தம் பண்ணிட்டு இருக்கும்போது கூட அந்த சூரியனையும் சந்திரனையும் நிற்க சொல்லுவார், நிற்கும். அவரோட வாழ்க்கையில் எல்லாமே ஒரு உலக ரீதியாக ஒரு வல்லமையான சாட்சியாக நடந்துச்சு. அது ஏன் அப்படின்னா கர்த்தர் அவரோடு இருந்தார், அவரை விட்டு விலகலை, அவரோட கடைசி வரை நடத்தினார். ஏன்னா அவர் அந்த ஊழியத்தை ஆரம்பிக்கும் போதே கர்த்தர் வாக்குறுதி கொடுத்தார், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. கர்த்தர் கைவிடாமலையும் விலகாமல் இருக்குமானால் இந்த பூமி எல்லாரும் ஜெயம் எடுக்க முடியும். ஒரு பரிசுத்தமான வாழ்க்கை கிடைக்கும். மற்ற உலகத்துக்கு எந்த காரியத்திலும் அதில் ஜெயமுள்ள வாழ்க்கை தருவார். இந்த வேளையில் இந்த வாக்குத்தத்தை நமக்கு சுதந்திரிக்க நமக்கும் வரும் பொழுது அந்த நீ விசுவாசி நீங்கள் பெருகும்போது நீங்களும் அதே மாதிரி சாட்சியாக வாழும் பொழுது, பரிசுத்தமாக வாழும்போது அந்த வாக்குத்தத்தை உங்களுக்கும் வருது. அப்போ உங்களை விட்டும் தேவன் விலகலை, கைவிடலைனா எந்த காரியத்தில் நீங்கள் படிக்கலாம், வேலை பார்க்கலாம், எதுவாக இருந்தாலும் உங்கள் கூட தேவன் இருக்கிறார். உங்களை விட்டு விலகலை, உங்களை கைவிடாமல் இருப்பாருனால் இந்த பூமியில் சாட்சியுள்ள வாழ்க்கை எல்லாவற்றையும் சாட்சியாக தருவார், பரலோகத்தை ஆயத்தப்படுத்துவார். அதுக்கு அர்ப்பணிப்போம், அந்த வாஞ்சி அறிக்கை பண்ணி கேட்போம். தேவன் கிருபை செய்வாராக. ஆமென்.